Hi friends, happy morning. இன்னைக்கு ஜூன் 16th 2025 டேட்டு. இன்னைக்கு ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு டே ரேடியோ தெரப்பி. அப்படியே பச்சையாக பயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணவங்கெல்லாம் வந்துட்டு ஒன்றும் பயம் இருக்காது, ஒன்லி எக்ஸ்ரே ஸ்கேன் அந்த மாதிரி தான் இருக்கும், டாக்டரும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வந்துட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி ரேடியோ தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 days முன்னாடியே ஹாஸ்பிட்டல் நம்ம போக வேண்டியது இருக்கும். போயிட்டு ரெகுலர் பேசிக் பிளட் செக்கப் அண்டு சிடி ஸ்கேன் ஒன்று எடுத்துடுறாங்க. அப்புறம் வந்து மோல்டு ரூம் சொல்லுவாங்க. நம்ம படுக்க வச்சுட்டு நான் அதோட ஃபோட்டோ பிக் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும். அது நம்ம பாடியில் போட்டுட்டு அது ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம பாடியில் வச்சு நம்ம பாடி ஷேப்க்கு அதை ஷேப் பண்ணிடுறாங்க. ஸோ அதான் மோல்டு ரூமில் நடக்கிறது. நமக்கு நான் அதோட பிக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இன்றைக்கி மார்னிங் 10:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரேடியோ தெரப்பி ஃபஸ்ட் டே எப்படி இருந்தது என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ரேடியோ தெரப்பி வந்து கீழ்பாக் பிரான்ச்சில் இல்லை, சேத்பட் பிரான்ச்சில் தான் இருக்குது. ஆக்சுவலி அங்கேருந்து கீழ்பாக் பிரான்ச்லேருந்து ஜஸ்ட் 4 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் சேத்பட் பிரான்ச்சும். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி இருக்குது. ஓகே, ஆக்சுவலி நான் ஃப்ரைடே போயிட்டு வந்தப்போ என்ன ப்ரிகாஷன் சொல்லியிருந்தாங்கனாக்கா, ரேடியோ தெரப்பி பொறுத்த வரைக்கும் டைட்டாக ட்ரெஸ் வியர் பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு ஆஃப்டர் ரேடியோ தெரப்பி போயிட்டுருக்க டைம் பீயிங்கில் வந்து எனக்கு வந்து 5 weeks வந்து ரேடியோ தெரப்பி சொல்லியிருக்காங்க. பர் வீக் 5 days. ரேடியோ தெரப்பி 5 days முடிஞ்சு 2 days வந்து பிரேக், சாட்டர்டே சண்டே பிரேக்கு, அகெயின் மண்டே டு ஃப்ரைடே. ஸோ அந்த மாதிரி 5 weeks 25 days சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ரேடியோ தெரப்பி போயிட்டுருக்க டைமிங்கில் வந்துட்டு நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகிடுமா. அதனால ஜுவல்லரிஸ் எல்லாமே த்ரூ அவுட் ரேடியோ தெரப்பி முடிகிற வரைக்குமே ஜுவல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அண்டு ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக, இன்னர்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி சஜஷன் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கிளியராக கேட்டுக்கோங்க, ஓகே? ரேடியோ தெரப்பியில் ரொம்ப மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸ்கின் கலர் வந்துட்டு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுமா. இப்போ இருக்க இந்த ஸ்கின் டோனு கலர் சேஞ்ச் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம் நம்ம த்ரூ அவுட் ரேடியோ தெரப்பியில். ஓகே, இந்த ரேடியேஷன் நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி கீமோதெரப்பியில் ஹேர்லேருந்து எல்லாமே ரீஜென்ரேட் ஆச்சோ அதே மாதிரி ஸ்கின் கலரும் அகைன் ஒரிஜினல் கலருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் கலர் தானே, அதுவும் அகைன் ஒரிஜினல் கலருக்கே வந்துடும்னு வேறு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல என்ன டிஃபெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உடம்புல உயிர்னு ஒன்று இருக்க வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். ஸோ என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சிரிச்ச முகத்தோட அதை ஃபேஸ் பண்ணுங்கள், ஓகேவா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.